ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஏலக்காய் மற்றும் இந்த ஒரு ரகசிய பொருள் உங்ககிட்ட இருந்தால் போதும், உங்களை வேணான்னு சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ தான் பேசி பார்த்துட்டீங்க, எவ்வளோ தான் உங்கள் அன்பை புரிய வைக்க நீங்கள் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு சடனாக மைண்டு மாறிட்டாங்க, உங்களை வேண்டான்னு உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க, உங்களை எல்லாத்துலேயும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, உங்களுடைய பேச்சை கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் என்ன பேச்சு பேச வரீங்களோ அந்த காரணத்தை கூட கேட்குறதுக்கு உங்கள் பர்சன் ரெடியாக இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா, இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. அந்த நபர் எந்த இடத்துல போனாலும் அவங்களா இருக்கவே மாட்டாங்க. அவங்கள உங்ககிட்ட கொண்டு வந்து சரணடைய வைக்கும் இந்த பிரபஞ்சம். ஒரு எளிமையான முறையை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பர்சன், உங்ககிட்ட ரொம்ப நல்லா பழகின ஒரு நபர் இப்போ உங்களை வேணான்னு சொல்கிறாங்க. அதாவது மற்றவங்களுடைய பேச்சினால் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. உங்கள் மேலே இருந்த லவ் அவங்களுக்கு குறைஞ்சி போயிடுச்சு. அதாவது அந்த பழைய அன்பை நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து இழந்துட்டீங்க. அப்படி ஒரு உணர்வு உங்களுக்கு தோணுது. இப்போ மற்றவங்க பேச்சு கேட்டு மற்றவங்க கிட்ட தான் அதிகமாக பேசுகிறாங்க, உங்களை கண்டுக்காமல் இருக்காங்க அப்படின்னா இதை செய்யுங்க. அந்த பர்சன்கிட்ட உங்கள் நபர் இருக்க மாட்டாங்க. இதை நீங்கள் செய்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இந்த மெத்தடை நீங்கள் எந்த டேயில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம். அல்லது அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கூட இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம். எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா, நைட்டு 10 மணிக்கு மேலே இந்த மெத்தடை செய்யணும். 10 மணிலேருந்து 12 மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும். பெண்கள் தீட்டு சமயத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்டீங்க அப்படின்னா குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும். நீங்கள் இந்த மெத்தடை எந்த இடத்துல உட்காந்துட்டு வேணும்னாலும் செய்யலாம். எந்த இடத்துல உட்காந்தா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குமோ, யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருக்கோ அந்த ஒரு பிளேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. வெறும் தரையில் உட்காரக்கூடாது, ஏதாச்சும் விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க. இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு பிளைன் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் உங்கள் பேர் எழுதணும், ப்ளஸ் சிம்பிள் போட்டு உங்கள் பர்சனுடைய பேரை எழுதிக்கோங்க. வரிசையாக நீங்கள் 21 வாட்டி நீங்கள் எழுதணும். உங்கள் பேர் ப்ளஸ் சிம்பிள் போட்டு உங்கள் பர்சனுடைய பேர் 21 வாட்டி எழுதிக்கோங்க. இந்த மெத்தடை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க செய்கிறீங்க, ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க செய்கிறீங்க, கணவன் மனைவிக்காக செய்கிறீங்க அப்படின்னா ரெட் கலர் பென் பயன்படுத்திக்கோங்க. நண்பர்களுக்காக செய்கிறீங்க இல்லை வேறு பர்சனுக்காக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ப்ளூ கலர் பென் பயன்படுத்திக்கோங்க. 21 வாட்டி அவங்களுடைய பேரும் உங்கள் பேரும் நீங்கள் எழுதிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் நல்ல க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஏலக்காய் தான் நீங்கள் பயன்படுத்தணும். அந்த ஏலக்காவை லைட்டாக நீங்கள் இடித்து எடுத்துக்கோங்க, முழுமையாக வைக்கக்கூடாது. இந்த ஏலக்காவை உங்களுடைய இடது கையில் வைக்கணும். ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. அதையும் உங்களுடைய இடது கையில் ஏலக்காய் வச்சுருப்பீங்கள்ல, உள்ளங்கையில் இந்த பச்சை கற்பூரம் ஏலக்காவை சேர்த்து வச்சுட்டு கையை நல்லா டைட்டாக மூடிக்கோங்க. மூடிட்டு அந்த பர்சனுடைய பேரை சொல்லிவிட்டு 21 வாட்டி அவங்கள நீங்கள் கூப்பிடுங்க. நீங்கள் எப்படி பாசமாக அவங்கள கூப்பிடுவீங்களோ அந்த பெட் நேமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அன்பாக நீங்கள் அவங்கள கூப்பிடுங்க 21 வாட்டி. அந்த நபர் உங்களை தேடி வராங்க, உங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருக்காங்க, உங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, அந்த விஷயம் நடந்துடுச்சு அப்படின்னு அதை நினச்சிக்கிட்டு 21 வாட்டி அவங்க பேரை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். சொல்லிவிட்டு கையில் இருக்கக்கூடிய அந்த பொருளை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பேப்பரில் பேர் எழுதி வச்சுருப்பீங்கள்ல, அந்த பேப்பருக்கு மேலே வச்சுட்டு அந்த பேப்பரைனாலே நல்லா மடித்து எடுத்துக்கோங்க. மடித்து எடுத்துட்டு இதை உங்களுடைய தலகாணிக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கணும். 7 நாட்கள் கண்டினியூவாக உங்களுடைய தலகாணிக்கு அடியிலே நீங்கள் வச்சுக்கோங்க. 7 நாள் கழிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பேப்பரோட சேர்த்து நீங்கள் ஈவினிங் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த பேப்பரை ஃபுல்லாக எரிக்கணும். எரித்து சாம்பலாக்கணும். ஏலக்காவும் நல்லா எரியணும். எரித்து சாம்பலாக்கிட்டு அந்த சாம்பலை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் காற்றில் ஊதி விட்டுறணும். 7 நாட்கள் உங்களுடைய தலகாணிக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கணும். 8ஆவது நாள் இதை நீங்கள் எரிக்கணும். நீங்கள் இதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளாடியே அந்த நபர் உங்களை தொடர்பு கொள்ளுவாங்க. உங்களுடைய ஞாபகம் அவங்களுக்கு அதிகமாகும். அவங்களால உங்ககிட்ட பேசாமல் இருக்கவே முடியாது. அவங்களுக்கே தோணிக்கிட்டே இருக்கும், உங்களை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்கள் வாய்ஸை கேட்கணும் போல் இருக்குது அப்படின்னு அவங்களே உங்களை தேடி வருவாங்க. இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நீங்களாக உங்கள் பர்சன்கிட்ட போய் பேசக்கூடாது. அந்த நபரே உங்களை தேடி வருவாங்க. அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். உங்களுடைய மற்ற வேலைகளில் நீங்கள் கவனத்தை செலுத்துங்க. எப்போவுமே இதை பற்றி நீங்கள் நினச்சிட்டு இருக்கவே கூடாது. உங்களுடைய அடுத்தடுத்த வேலைகள் என்னவோ அதில் மட்டும் கவனம் செலுத்தினா போதும். இந்த பிரபஞ்சம் அந்த நபரை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க.
ஓகே காய்ஸ், தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.